ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. 75 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற அரசியலை ஒருத்தி மாத்த போறன்னு ஊருக்குள்ள மார்த்தட்டி சொல்லி சுத்திட்டு இருக்கோம். யாரு வேணாலும் யாரை எதிர்த்தும் அரசியல் பண்றோம். அதிகாரத்துக்கு வந்தவங்க அரசியல்ல ஊழல் பண்ணலாம். இது எல்லாத்தையும் எதிர்த்து நான் அரசியல் பண்ண கூடாதா? அறம் செய்யும் அரசியல் இங்கில்லை, இந்த அவலத்தை கேட்கவும் நாதி இல்லை. காலேஜ் தனியாட்ட போறதை விட அரசாங்கத்துக்கிட்ட இருக்கதான் நல்லது. வாட வாட வந்தியத்தேவன் வந்தன தூக்கிட்டு போடா, தாட தாட சத்தங்கள் எல்லாம் சத்தங்கள் நித்தமும் தாடா. நீங்க இந்த மெடிக்கல் காலேஜ்லன்னா எங்க வேணாலும் படிக்கலாம். அதுக்கு முதல்ல உடம்புல உயிர் இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, பின்னால பெரிய அரசியல் இருக்கு. மாணவர்களுடைய உயிருக்கு மதிப்பு இவ்வளவுதானா? காலையில ஏஞ்சி டீ குடிக்கலான்னா பால் விலையை ஏத்திட்டானுங்க, நைட் ஆனா சரகுடிக்கலான்னு பார்த்தா கோடு விலையை ஏத்திட்டானுங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? முதல்வர் அவர்களே, நான் உங்களை நேரடியாகவே கேட்கிறேன். கருவமர பூவெடுத்து கால் கொலுசு தந்திடவா, நான் தந்திடவா. இவங்கள மீறி நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த சமூகத்தின் விடுதலையில தான் எல்லா ஜாதிக்கும் விடுதலை இருக்கு. சதாம் ஹுசேன், கடாஃபி, முபாரக், பெனாசிர் பூட்டோ, இப்போ பிரபாகரன். நாளை மறுநாள் நடக்க போற நம்ம போராட்டம் இந்த தேசத்தோட அரசியல் மாற்றத்துக்கு தொடக்க புள்ளியா இருக்கணும். நாங்க இன்னொரு ஆயுத போராட்டத்தை திட்டமிடல தாத்தா. மக்கள் மீது அதை திணிக்கவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு மக்களின் மனசாட்சியா இருக்கணுமே தவிர ஆட்சியாளர்கள் எண்ணங்களா இருக்கக்கூடாது.